திருக்கழுக்குன்றம் அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண்மணி புலியூர் ஏரியில் மர்மமான முறையிலிருந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண்மணி இறந்த வழக்கை உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென கொத்திமங்கலம் கூட்டோடு பகுதியில் இறந்தவரின் உறவினர் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பட்டிக்காடு ஊராட்சி அச்சரவாக்கம் பகுதியில் வசிப்பவர் ரமேஷ். இவரது மனைவி ராஜி, வயது 42. இவர் 4 நாட்களுக்கு முன்பு திருக்கழுக்குன்றம் பகுதியில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு பின்பு இரவு வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் காவல் நிலையத்தில் காணாமல் போனவரை கண்டுபிடித்து தருமாறு புகாரளித்துள்ளனர். இதனை அடுத்து நேற்று புலியூர் கிராமேரிகரையில் மர்மமான முறையில் பெண் இறந்து கிடப்பதாக தகவல் வந்ததை அடுத்து திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் உடலை பற்றி உடல் கூராய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசாருடைய விசாரணை நடத்தவில்லை என காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும், திருக்கழுக்குன்றம் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரியும், திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருப்பதால் இறந்த பெண்மணி பாலியல் வன்புணர்வு செய்து கொள்ளப்பட்டு இருக்கலாம் என சந்தேகித்த அப்பகுதி மக்கள் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கொத்திமங்கலம் 4 வழி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து வந்த திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் நடராஜ் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் குற்றவாளியை உடனே கண்டுபிடித்து கைது செய்கிறேன் என உறுதியளித்தார். பின்னர் சாலை மறியல் விடப்பட்டது. இதனால் இப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.